ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்டா போட்ட ஆஃபர்ஸ் வீடியோக்கு நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணிருந்தீங்க. குறிப்பா சொல்லணும்னா, நான் தங்கம் 1 இயருக்கு மோடிஜி வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். உங்களுடைய கருத்தை ரொம்ப அழகாவே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸை தான் உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்த்தேன். ஏன்னா என் மனசுல என்ன இருக்கு அப்படின்றதும் உங்க மனசுல இருக்கிறதும் மேட்சா இருக்கா, இல்ல நான் வேற மாதிரி யோசிக்கிறேன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் கேட்டிருந்தேன். ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தீங்க. அதுல ஒரு சில பேர் நிறைய டவுட்ஸுமே கேட்டிருக்கீங்க. அதாவது இந்த கோல்டு 1 இயருக்கு வாங்காம இருந்தா என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும் அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க. அதாவது கோல்டு நம்ம இனிமே 1 இயருக்கு வாங்கலாமா வேண்டாமா, எந்தெந்த விஷயங்களை நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றத நான் தெளிவா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது அந்த லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுங்க. எனக்குமே அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 1 இயருக்கு கோல்டு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடிஜி சொல்லியிருக்காரு இல்லையா. இது எதுக்காக அவர் சொல்றாரு, இதுக்கு என்ன ரீசன் அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்ப நம்ம அந்த மாதிரி 1 இயருக்கு வாங்காம இருக்கும்போது இடையில என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்றதையும் நான் தெளிவா சொல்றேன். கண்டிப்பா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு ஷேர் பண்ணிருக்கேங்க. அதனால ரொம்ப கவனமா பாருங்க. ஃபர்ஸ்ட் இது ஒரு பிராக்டிக்கலா ஏன் இப்படி இவர் சொன்னாருன்னு சொல்றத ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்ப நமக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வீட்லயே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி டைம்ல நம்ம கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் தான் இருக்கு அப்படிங்கும் போது அதை எடுத்து நம்ம கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணோம்னா வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க பணத்தை வச்சுக்கோங்க, டைம்ல போயிட்டு கோல்டு வாங்காதீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே தான் இப்ப அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் வார் நடக்குது. இதனால ஹார்மோஸ் நீரிணையை முற்றுகையிட்டு அங்கேருந்து வரக்கூடிய ஆயில் நமக்கு எதுவுமே வரல. அதனால க்ரூட் ஆயிலினுடைய பிரைசஸ்மே நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்தோம். டபுள் மடங்கு ஆயிட்டு இருக்கு க்ரூட் ஆயிலினுடைய பிரைஸ். இதனுடைய விளைவா பெட்ரோல், டீசல் எல்லாமே இனிமே ஏறும் அப்படிங்கறது நமக்கே தெரியும். இப்ப நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கோல்டும் சரி, க்ரூட் ஆயில் எல்லாமே மத்த நாடுகளை நம்பிதான் இருக்கோம். அங்கேருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு வரோம். இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு டாலரை கொடுத்துதான் வாங்க முடியும். நம்ம இந்தியன் ருப்பில வாங்க முடியாது. சோ டாலர் அப்ப என்ன ஆகுது அப்படிங்கும்போது கோல்டை வாங்கினாலும் சரி, இப்ப நம்ம கோல்டை நிறைய வாங்கும் போது என்ன ஆகும்னா நம்மளுடைய டாலரை நம்ம வெளியில கொடுத்துதான் நம்ம இதெல்லாம் வாங்குற மாதிரி இருக்கு. அதனால என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்நிய செலாவணி, அந்த டாலரை தான் சொல்றாங்க, இது இருப்பு குறைஞ்சிட்டே வருது. சோ இந்த டைம்ல வாங்க வேண்டாம், தற்காலிகமா நீங்க நிறுத்தி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்ப உங்களுக்கு ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்றத ரீசன் புரியும். இந்த மாதிரி நம்ம அதிகபட்சமா கோல்ட வாங்கும் போது என்ன ஆகும்னா மத்த பொருட்களினுடைய, அதாவது அத்தியாவசிய பொருட்களினுடைய விலையுமே ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுக்காகவும் சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப கோல்டு ரேட்டு ப்ரெடிக்ஷன் நம்ம டெய்லியே பண்றோம் இல்லையா. இது எதை பேஸ் பண்ணி பண்றோம் அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுக்குமே இப்ப இந்த விஷயத்துக்கும் இதுக்குமே தொடர்பு இருக்கு. என்னங்கிறதும் பார்க்கலாம். இப்ப கோல்ட் ரேட் ப்ரெடிக்ஷன்ங்கிறது 2 விஷயத்தை வச்சுதான் டிசைட் பண்றோம். ஒண்ணு யூஎஸ் டாலர் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ட்ரேடிங் நடக்குது இல்ல, அதுல ஏற்றமா இருக்கா இறக்கமா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி இந்தியன் ருபி வேல்யூ, அதாவது இந்திய ரூபாயினுடைய மதிப்பு எப்படி இருக்கு அப்படின்றது. இந்த 2 விஷயத்தையும் பார்த்து மட்டும்தான் நம்ம கோல்ட் ரேட் இன்னைக்கு ஏறுமா இறங்குமா, சில்வருக்குமே சொல்றேன், ஏற்ற இறக்கம் எப்படி அப்படிங்கறத டிசைட் பண்ண முடியும். இந்த இந்தியன் ருப்பியினுடைய வேல்யூவை நீங்க கூகுள்ல போட்டே கண்டுபிடிச்சலாம். அதாவது யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல டைப் பண்ணீங்கன்னா இன்னைக்கு ஒரு டாலர்னுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். இதை வச்சுதான் நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். ஒருவேளை யூஎஸ் டாலர் ரொம்ப கம்மியா இருக்கு, ஆனா இந்தியன் ருப்பி நமக்கு வீக்கா இருக்கு அப்படின்னா நமக்கு கோல்ட் ரேட்டு சரியாக குறையவே குறையாது. இந்த மாதிரி நமக்கு நிறைய நாள் ஆகிருக்கு. யூஎஸ் டாலரும் நமக்கு குறைஞ்சு இந்தியன் ருப்பியும் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நமக்கு இங்க கோல்ட் ரேட்டு குறையும். அப்ப இந்தியன் ருப்பியினுடைய வேல்யூ எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டாலர், அதாவது ஒரு அமெரிக்க டாலருக்கான இன்னைக்கு மதிப்பு 95 ரூபாய். ஆனா இது ஏற்கனவே எல்லாம் பாத்தீங்கன்னா 85 ரூபாய் தான் இருந்தது. இப்ப நமக்கு 10% மேல ஏறி இருக்கு. ஒரு பொருளை 85 ரூபாய் கொடுத்து வாங்கின இடத்துல இன்னைக்கு நீங்க 95 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க. அப்ப நமக்கு அது நஷ்டம். அப்ப இந்தியன் ருப்பியினுடைய வேல்யூ அந்த இடத்துல வீக் ஆயிருக்கு தானே. இததான் சொல்லியிருக்காரு. நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த 1 இயர் ஒருவேளை மோடிஜி சொன்ன மாதிரி எல்லாருமே கோல்டு வாங்கல அப்படிங்கும் போது மேஜரான லாஸ் எந்த செக்டாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்மால் ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அதாவது கார்பரேட் ஷாப்ஸ் இல்லாம சின்ன சின்ன ஜுவல்லரி ஷாப்ஸ் நடத்துறவங்களுக்கு எல்லாம் இதனால லாஸ் வரும். அதாவது மக்கள் இத கண்டிப்பா கடைபிடிச்சா லாஸ் வரும். இல்ல நாங்க பாட்டுக்கு எங்களோட சேவிங்ஸ், நாங்க வாங்குற 1 கிராம் 2 கிராமையுமே நாங்க குறைக்க முடியாது
அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க இல்லையா? இப்ப டிஜி கோல்டு சேவிங்ஸ் பண்றவங்க, மந்த்லி சேவிங்ஸ் பண்றவங்க எல்லாம் கண்டிப்பா நிறுத்த முடியாது. இப்ப நம்ம எல்லாம் என்னையுமே எடுத்துக்கோங்க. நான்லாம் வந்து கண்டினியூஸா சேவ் தான் பண்ண போறேன். அந்த மாதிரி இருக்கும்போது பெருசா லாஸ் வராது. ஆனா இப்ப வந்து பெரிய லெவல்ல வாங்குறாங்க இல்லையா? பல்க் பர்ச்சேஸ் பண்றவங்க எல்லாம் இந்த அறிவிப்புக்கு அப்புறம் வந்து கம்மியா வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த ஸ்மால் ஜுவல்லரி ஷாப்ஸ் தான் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஜுவல்லரி ஷாப்ல ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ப்ராஃபிட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஜிஆர்டினுடைய ஒன் டைம் ஸ்கீம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்ப கசானால க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் 3 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. சோ இப்படியே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு லாபம் இல்ல, கோல்ட் ரேட் ஹையா இருக்குன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்றாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த மாதிரி சின்ன சின்ன ஜுவல்லரி ஷாப்ஸ்ல ஒருவேளை நம்ம வந்து ஒரு மந்த்லி ஸ்கீமோ இல்ல ஒன் டைம் ஸ்கீமோ போடுறோம் அப்படிங்கும்போது நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த 1 இயர்ல வந்து அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லைன்னா அவங்க வந்து கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. இப்ப நான் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ப்ராபபிலிட்டி தான். நடந்தால் நடக்கலாம், கண்டிப்பா வந்து நடக்கும் அப்படின்னு என்னால அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஒருவேளை வந்து வார் நின்னுடுச்சு அப்படின்னா அப்ப வந்து நகை வியாபாரிகளுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி எல்லா விஷயமும் நார்மலைஸ் ஆயிடும். கோல்டு பிரைஸ் வந்து சடனா இன்க்ரீஸும் ஆயிடும். பொறுத்த வரைக்கும் வார் தான் வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு காரணமா இருக்கும். அது வார் வந்து நின்னுடுச்சு அப்படிங்கும் போது கோல்டு ரேட் ஏறிடும். வார் வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கும் போது க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறி கோல்டு இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இப்ப நம்ம என்ன விஷயங்கள் எச்சரிக்கையா இருக்கணும்னா, நீங்க வந்து சின்ன சின்ன ஜுவல்லரி ஷாப்ஸ்ல ஸ்கீம் சேர்ந்திருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி ஒன் டைம் ஸ்கீம்ங்கிறது இன்னும் டபுள் மடங்கு நம்ம கவனமா இருக்கணும். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இப்ப மந்த்லி ஸ்கீம்ல நீங்க ஒரு 2 மாசம் கட்டுறீங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா அந்த 2 மாசம் பணத்தோட முடிஞ்சு போயிடும். ஆனா ஒன் டைம் ஸ்கீம்னா நம்ம வந்து ஒரு பெரிய அமௌண்ட், அதாவது பல்க் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். இல்லைன்னா நம்மளுடைய பழைய நகைகளை மொத்தமா எடுத்துட்டு போயிட்டு 11 மாசம் கழிச்சு வேஸ்டேஜ் இல்லாம வாங்கலாம்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். சோ இதெல்லாம் நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஷாப் வந்து எத்தனை வருஷமா இருக்கு, புதுசா வந்த ஷாப்பா, சின்ன ஷாப்பா, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்ப நமக்கு வந்து இந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது எப்படி போகும் தெரியல. மக்களும் சரி ஜுவல்லரி ஷாப்ஸும் சரி இது எந்த அளவு ஃபாலோ பண்ண போறாங்க அப்படிங்கறதும் தெரியல. சோ நம்ம சைட்ல இருந்து நம்ம எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. ஒருவேளை வந்து ஒரு வருஷத்துக்கு சரியானபடி கோல்டே மக்கள் பர்ச்சேஸ் பண்ணலன்னா டிமாண்ட் கம்மியாகி கோல்டு பிரைஸுமே வந்து குறையறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. ஆனா வார் ஒன்ஸ் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா டிமாண்ட் ஜாஸ்தியாகி கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சோ 2 டைப் ஆஃப் சினாரியோவுமே இதுல வந்து நம்ம வந்து பாத்துக்கணும். இப்போ பொதுமக்களான நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து மந்த்லி ஸ்கீம்ஸ் வந்து போட்டுட்டு இருப்பீங்க. அதே மாதிரி நீங்க வந்து டிஜி கோல்டு சேவிங்ஸ் எல்லாம் பண்றீங்கன்னா நீங்க எதுவுமே வந்து குறைக்க வேண்டாம். நீங்க பாட்டுக்கு வந்து கண்டினியூ பண்ணுங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்ப கல்யாணத்துக்கு பர்ச்சேஸ் பண்றீங்கல்ல அந்த மாதிரி பல்க் பர்ச்சேஸ் எல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம வாங்குறதுனால மட்டும்தான் இந்த கோல்டு பிரைஸ் ஏறுதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ், ஆர்பிஐ இவங்க எல்லாம் வந்து கோல்ட நிறையவே வாங்கி அக்யூமுலேட் பண்றாங்க. ஒவ்வொரு நாடுகளுமே வாங்குறாங்க. இதனாலயுமே பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல மத்த கண்ட்ரீஸ்மே வந்து ட்ரேடிங் பண்றாங்க இல்லையா, அதுல வந்து கோல்ட பர்ச்சேஸ் பண்றதுனாலயும் வந்து கோல்ட் ரேட் கண்டிப்பா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கு வந்து பொதுமக்கள் மட்டும் வந்து காரணம் கிடையாது. அதுக்காக வந்து நம்ம டோட்டலா நிறுத்தவும் முடியாது. ஏன்னா நம்ம வந்து கோல்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்டா தான் பாக்குறோம். யாருமே வந்து ஒரு ஆடம்பரமாவோ அப்படி பார்க்கல. நம்ம வந்து அத்தியாவசியமா தான் பாக்குறோம். இன்னைக்கு நமக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னா கூட நம்ம யார்கிட்டயும் போயிட்டு பணம் கேட்க வேண்டாம். டக்குன்னு எடுத்துட்டு போயிட்டு ஒரு பேங்க்ல பிளட்ஜ் பண்ணி நம்மளால கேஷா இமீடியட்டா மாத்திக்க முடியும். அந்த ஒரு வசதி வந்து கோல்டுல மட்டும்தான் நமக்கு இருக்கு. இன்னும் ஒருவேளை இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு கோல்டு பிரைஸ் ஹைக் ஆச்சுன்னா எப்படி நம்மளால வாங்க முடியும்? 1 கிராம் இன்னைக்கு 14,000 வரும்போதே நம்மளால பர்ச்சேஸ் பண்ணலாம் முடியல அப்படிங்கும்போது ஒரு 1 இயர்க்கு அப்புறம் சடனா 1 கிராம் 16,000 ஆச்சு அப்படிங்கும்போது நமக்கு இன்னுமே ப்ரெஷரா இருக்கும், வாங்கவும் முடியாது. நம்ம பசங்களுக்கு நம்ம இப்போல இருந்தே சேவ் பண்ணா மட்டும்தான் அவங்களோட மேரேஜுக்கு ஓரளவு டீசென்டான அளவு நம்மளால கோல்டு குடுக்க முடியும். கோல்டு குடுக்கறதுங்கிறது நம்ம வழி வழியா நம்மளால முடிஞ்சது ஒரு 10 பவுனோ 20 பவுனோ நம்ம செஞ்சுட்டு தான் வரோம். அத வந்து நம்ம நிறுத்தவும் முடியாது. இதெல்லாம் நம்ம ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டே தான் வரோம். சோ அதை தாண்டி கோல்டுங்கிறது ஒரு பெரிய அசெட் கிளாஸா தான் எல்லாருமே பாக்குறாங்க. மேற்கொண்டு வந்து கோல்டை யாருமே வாங்குறத நிறுத்தல அப்படின்னா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இம்போர்ட் டியூட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. கோல்டு மேல வந்து வரி விதிப்பு வந்து ஜாஸ்தி பண்ணும்போது கோல்டு பிரைஸ் திரும்பவும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏற்கனவே பண்ணது கூட இப்ப குறைச்சிருந்தாங்க ரீசெண்டா. சோ திருப்பி ஏத்தாம இருந்தா அதுவுமே நமக்கு நல்லதுதான். அதே மாதிரி பெட்ரோல் டீசலுக்கான பிரைஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப வந்து எலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. சோ இதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. வேற ஏதாவது பொருள், அத்தியாவசிய பொருள் ஏறுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. சோ இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் இதுதான். நான் இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு தெளிவா என்ன சொல்லியிருக்கேன்னா, கோல்டு பிரைஸை பொறுத்த வரைக்கும்
இந்தியன் ருப்பியினுடைய வேல்யூ வந்து ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் வந்து இத்தனை விஷயங்களுமே நான் வந்து இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓவரால் இந்த வீடியோல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேவிங்ஸ நம்ம எந்த வகையிலயும் குறைக்க வேண்டாம். நம்ம பாட்டுக்கு சேவ் பண்ணிட்டே இருப்போம். பல்க் பர்ச்சேஸஸ் மட்டும் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து ஜுவல்லரி ஷாப்ல சிட் ஸ்கீம் அண்ட் ஒன் டைம் ஸ்கீம்லாம் போடும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்த 1 வருஷத்துக்கு அப்படிங்கறதையும் நான் தெளிவாவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஜுவல்லரி ஷாப்க்கு லாஸ் ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போறதுக்கான சான்சஸ்மே நிறைய இருக்கு. அப்ப நம்ம தான் வந்து அந்த இடத்துல சஃபர் ஆகும். சோ அதையுமே பாத்துக்கோங்க. நல்ல ரெப்யூட்டடான ஷாப்பா ரொம்ப வருஷமா உங்க ஊர்கள்ல இருக்கிற ஷாப்பா தேர்ந்தெடுத்துக்கோங்க. இல்ல வந்து எல்லா ஊர்லயும் இருக்கக்கூடிய காமனான ஷாப்ஸ் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல உங்களுக்கு வந்து மந்த்லி சீட்டுக்கு பெஸ்டானது எது அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். சோ அதை கூட நீங்க ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து பாத்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு வேற ஏதாவது கருத்துகள் இருந்தாலும் மறக்காம நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.